நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. பொருளீட்டி அறம்பேணி புகழ் வளர்த்து நெறி நிற்றல் என்ற கொள்கையுடைய நகரத்தார் குலத்தில் பிறந்ததற்கு அதைவிட பெருமை கொள்கிறேன். அந்த நகரத்தார் கோவில்களில் 9 கோயில்களுமே சிறப்புடையது. அந்த 9 கோயில்களில் 2 கோயில்களில் மட்டுமே பரிவார மூர்த்திகளுக்கு தனிப்பட்ட கொடிமரம் அமைத்து அதற்கு திருவிழா கண்டு செய்யக்கூடியது ஸ்ரீ கற்பக விநாயகர் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டியிலும் ஸ்ரீ மார்த்தாண்ட வைரவர் அமைந்துள்ள நம் வைரவன்பட்டியிலும் மட்டும்தான். அப்பேற்பட்ட சிறப்புடைய வைரவன் கோவிலில் பிறந்ததை அதைவிட பெருமையாக கருதுகிறேன். முருகனையே எந்நாளும் எந்நேரமும் வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நல அமைப்பிற்கு வித்திட்ட பிள்ளையார் சொல்லி போட்ட திரு காளிதாசன் அவர்கள் எங்களது துணைத் தலைவர். 76 நகரத்தார் ஊர்களில் 56 ஊர்களில் நம் வைரவன் கோவில் புள்ளிகள் இருக்கின்றோம். முதலில் நம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும். சென்னையிலேயே 1200 1300 புள்ளிகள் இருப்பதாக நாங்கள் கணிக்கிறோம். இதுவரை 980 கிட்டத்தட்ட 980 புள்ளிகளுடைய விவரங்கள் எங்களிடம் வந்துள்ளன. நாங்கள் கணிப்பது கிட்டத்தட்ட 1200 1300. மொத்த வைரவன் கோவில் பதியப்பட்ட புள்ளிகள் 5902. அதில் ஒரு விஷயத்தில் ஆணித்தரமாக தலைவர், நான் மட்டுமல்ல, எங்கள் நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் ஒரு விஷயத்தில் இருக்கிறோம். நோ எலெக்ஷன், நோ கலெக்ஷன். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. முதல் இறை வணக்கத்தில் அற்புதமாக பாடக்கூடிய நமது ஓனா சிறுவையில் திரு பாசுபதம் அண்ணன் அவர்களை இங்கே வரவழைத்துள்ளோம். அன்னார் அவர்களும் வைரவன் கோவிலை சார்ந்தவர்கள். அவர்கள் இப்பொழுது இறை வணக்கத்தை இங்கே நிகழ்த்துள்ளார்கள். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்திருக்கை சென்று பொற்பதும் பணிந்து பாரீர். பொய்யில்லை கண்ட உண்மை. ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, சேலம் ராஜ கணபதியே, என் சிந்தையில் நிறைந்திடும் குணநிதியே, சேலம் ராஜ கணபதியே, என் சிந்தையில் நிறைந்திடும் குணநிதியே, அடியவர் அழைத்தால் வந்திடுவார், அடியவர் அழைத்தால் வந்திடுவார், மன அமைதியை அவர்க்கு தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிறப்பு விருந்தினர்கள் இங்கே குத்துவிளக்கை ஏற்றுவதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். முதலில் ராமநாதன் பழனியப்பன் பொன்புதுப்பட்டி மூத்த மருத்துவர் திரு சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆத்திக்காடு தெக்கூரை சார்ந்தவர்கள். அவர்களை தொடர்ந்து திரு திட்டானி அண்ணன் அவர்களை, மூத்த வழக்குரைஞர் திரு ARL சுந்தரேசன் அண்ணன் அவர்களையும் அழைக்கின்றோம். மறுபுறம் எங்களது தலைவர் அவரது துணைவியாருடன் குத்துவிளக்கு ஏற்றி அவர்களுடன் இணைந்து எங்களது துணைத் தலைவரும் எங்களது துணை செயலாளரும் செயலாளர் அவர்களும் இங்கே குத்துவிளக்கு ஏற்றிருக்கின்றார்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல்.
பொறியாளர் திரு ராமநாதன் பழனியப்பன் பொன் புதுப்பட்டி அண்ணன் அவர்களுக்கு எங்களது தலைவர் திரு AVK காசிநாதன் அண்ணன் அவர்கள் மரியாதை செய்கின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து மூத்த மருத்துவர் திரு சுப்பிரமணியன் அண்ணன் தெக்கூர் அவர்களுக்கு எங்களது துணைத் தலைவர் திரு காளிதாசன் அண்ணன் அவர்கள் மரியாதை செய்கின்றார்கள். தலைவர் வைரவன் கோவில் அழகாபுரியைச் சார்ந்த திரு திட்டாணி அண்ணன் அவர்களுக்கு எங்களது மூத்த உறுப்பினர் நமது தேவகோட்டையைச் சார்ந்த சீராளன் அண்ணன் அவர்கள் மரியாதை செய்கின்றார்கள். மூத்த வழக்கறிஞர் திரு ARL சுந்தரேசன் அண்ணா அவர்களுக்கு எங்களது செயலாளர் ராஜாமணி முத்துகணேசன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். வரவேற்புரை மற்றும் அறிமுக உரை எங்களது செயலாளர் திரு ராஜாமணி முத்துகணேசன் அண்ணன் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. பாகனேரியில் பிறந்து சிவில் இன்ஜினியரிங்கில் பெருமை சேர்த்து பல நிறுவனங்களில் 32 ஆண்டு காலம் பணி செய்து தெற்காசியா முழுவதும் பணிகளுக்காக சுற்றி திரிந்து சிங்கப்பூரில் 15 நாட்களும் இந்தியாவில் 15 நாட்களும் என்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற பாகனேரி ராஜாமணி முத்துகணேசன் சிறுவயதிலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு பல தொண்டுகளை ஆற்றியுள்ளார். அவற்றில் சில குறிப்பாக 2000 ஆண்டில் சிறுவாபுரியில் மடப்பள்ளி மற்றும் வாலாஜாபாத் தன்வந்திரி ஆலய மடப்பள்ளி அமைத்தார். 2006ஆம் ஆண்டில் அவர்களுடைய குலதெய்வம் சூரக்குளம் ஸ்ரீ கலியுக மெய் ஐயனார் கோவில் கும்பாபிஷேக பொருளாளராக பணியாற்றி உணவுக்கூடம் கட்டினார். 2007இல் பாகனேரி சிவன் மற்றும் பெருமாள் கோவில் கும்பாபிஷேக பொருளாளராக பணியாற்றினார். 2008இல் நாட்டரசங்கோட்டை ஸ்ரீ கண்ணுடை நாயகி அம்மன் அர்த்த மண்டபத்திற்கு வெளிக்கதவு அமைத்தார். அதை இந்த வருட கும்பாபிஷேகத்தில் கழட்டி மேலும் வெள்ளி சேர்த்து முழுமையாக புதுப்பித்தார். 2016இல் பெசன் நகர் அறுபடை முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தில் அதன் யாகசாலை முழு பொறுப்பையும் ஏற்று சிறப்பாக நடத்தினார். அன்னார் அவர்களை இப்பொழுது அறிமுக வரவேற்பு மற்றும் அறிமுக உரை ஆற்றும்படி அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். முத்து விநாயகர் செட்டிக்குளத்தை காத்து வாழ்வழித்து கொண்டிருக்கும் தண்டாயுதபாணி ஸ்ரீ புல்வனாகி அம்மன், எங்கள் குலதெய்வம் ஸ்ரீ கலியுகமை ஐயனார் ஆகிய தெய்வங்களின் பாதங்களை தொட்டு வணங்கி, என்னை ஈன்றெடுத்த என் தாய் தகப்பனார், என்னை வளர்த்தெடுத்த எனது ஆயாள் தெய்வானை ஆட்சி அவர்களையும் வணங்கி எனது இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு இன்றி பிறத்தல் அரிது, அதிலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, அதிலும் தானமும் தவமும் தான் எய்தல் அரிது. அப்படி செய்பவர்களுக்கு அவமே இல்லை என்ற ஔவையாரின் கூற்றுப்படி முதலில் மானிடராய் பிறந்ததற்கு நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். அதிலும் பொருள் ஈட்டி அறம் பேணி புகழ் வளர்த்து நெறி நிற்றல். மீண்டும் கூறுகிறேன், பொருள் ஈட்டி அறம் பேணி புகழ் வளர்த்து நெறி நிற்றல் என்ற கொள்கையுடைய நகரத்தார் குலத்தில் பிறந்ததற்கு அதைவிட பெருமை கொள்கிறேன். அந்த நகரத்தார் கோவில்களில் 9 கோயில்களுமே சிறப்புடையது. அந்த 9 கோயில்களில் 2 கோயில்களில் மட்டுமே பரிவார மூர்த்திகளுக்கு தனிப்பட்ட கொடிமரம் அமைத்து அதற்கு திருவிழா கண்டு செய்யக்கூடியது ஸ்ரீ கற்பக விநாயகர் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டியிலும் ஸ்ரீ மார்த்தாண்ட வைரவர் அமைந்துள்ள நம் வைரவன் பட்டியிலும் மட்டும்தான். அப்பேற்பட்ட சிறப்புடைய வைரவன் கோவிலில் பிறந்ததை அதைவிட பெருமையாக கருதுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். முதலில் நம்முடைய மூத்த பங்காளி
வயதில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர், பல காரியங்களை சாதித்ததில் பெரியவர், பொறியாளர் திரு ராமநாதன் அண்ணன் அவர்கள், ராமநாதன் பழனியப்பன் அண்ணன் அவர்கள் 50களில் பொறியாளர் பட்டம் பெற்று வெளிநாடுகளில் ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற இடங்களில் தொழில்நுட்ப பயிற்சி பெற்று HMT போன்ற நிறுவனங்களில் வேலை அனுபவம் பெற்று சொந்த தொழில் தொடங்கி 70 வருட காலமாக அனுபவம் பெற்ற அவர்கள் நம்முடைய சில நகரத்தார் நிறுவனங்களாகிய SRP டூல்ஸ் மற்றும் செட்டிநாடு சிமெண்டில் நீண்ட கால இயக்குநராக இருந்து அந்த நிறுவனங்கள் வளர்வதற்கு பேர் உதவியாக இருந்தவர். SRP டூல்ஸிற்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இயக்குநராக இருந்ததை பெரு வளர்ச்சி அடைய செய்தவர். எனக்கு அறிந்தவரை செட்டிநாடு சிமெண்டில் திரு முத்தையா செட்டியார் அவர்களால் முதலில் நியமிக்கப்பட்ட இயக்குனர் திரு ராமநாதன் பழனியப்பன் அண்ணன் அவர்கள். அது மட்டுமல்லாது பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் 8 ஆண்டுகள் பணிபுரிந்து அவர்களை ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு எடுத்துச் சென்றவர். இப்பேற்பட்ட செயல்களை புரிந்தவர் இந்த வயதில் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் நம்மை மிகவும் வியப்பில் ஆழ்த்தக்கூடியவை. முழுக்க ஆன்மீகத்தில் இறங்கி இன்று 10 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கரைகண்டான் சேவடி சேர்ந்தான் காரைக்கால் அம்மையார் என்று 2023ஆம் ஆண்டு ஏகன் அநேகன் குழுவின் மூலம் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களை அழைக்க சென்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். அப்பேற்பட்ட மூத்த பங்காளி, நம்மளுடைய மூத்த உறுப்பினராக சென்னை வாழ் வைரவன் கோவில் நகரத்தார் நல அமைப்பிற்கு ஆசி வழங்கவும் வாழ்த்துறை வழங்கவும் நம்மளை வழிநடத்தவும் இசைந்து இங்கு வந்துள்ளதை நாங்கள் நம் பங்காளிகள் அனைவரின் சார்பிலும் மனமாற வருக வருக என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றோம். முதலில் மூத்த பங்காளி பொறியாளர், அடுத்தது இவரும் வயதில் மூத்தவர், ஆனால் மருத்துவர். 60 ஆண்டு கால மருத்துவ சேவை வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் பல புரிந்து இந்தியாவிலேயே டாப் 5 ஆன்காலஜிஸ்டில் புற்றுநோய் மருத்துவத்தில் ஒருவராக திகழ்ந்து கொண்டு இதுவரை கிட்டத்தட்ட 50 லட்சம், கொஞ்ச நஞ்சமல்ல 50 லட்சம் நோயாளிகளுக்கு மருத்துவ சேவை வழங்கி VS மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஒன்றை நிறுவி பல வழிகளில் சேவை செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு பல மருத்துவர்களை இந்த உலகிற்கு வழங்கி கொண்டிருக்கிறார். தற்பொழுது ஃபவுண்டர், சேர்மன், மேனேஜிங் டைரக்டராக அவருடைய மருத்துவமனைக்கு இருந்து கொண்டு நம் நகரத்தார் பலருக்கும் பணமே வாங்காமல் மருத்துவ உதவிகளை அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அவர்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், அதிகம் பேச மாட்டார்கள், மிகவும் அமைதியானவர்கள். ஆனால் வைரவங்கோவிலில் நான் அப்படி இருப்பதில்லை. இருந்தாலும் அவர்களுடைய அளப்பரிய சாதனைகள் நம்மை எல்லாம் வியப்பில் ஆழ்த்துகிறது. அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் மனமாற வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தது நமது நகர வைரவன் கோயிலின் நடப்பு தலைவர், 2022-25ஆம் ஆண்டிற்கான பருவத் தலைவர் திரு TS திட்டானி அண்ணன் அவர்கள். இந்தோனேஷியாவில் அவர்களது குடும்பம் மேடான் நகரத்தில் தொழில் செய்யும் பொழுது ஒரு பெரிய இடத்தை வழங்கி அங்கு ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவினார்கள். இதில் பெரிய விஷயம் என்னவென்றால், இன்றளவும் அந்த தமிழ் பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த குடும்பம் செய்த சேவையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்து இன்று பீனா அழகாபுரி கீழச்சிவப்பட்டியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு அவர்கள் குடும்பம் அன்று ஆரம்பித்த சேவையை இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். திட்டாணி அண்ணன் அவர்கள் நம் நகரக் கோவிலில் பல விஷயங்களில் கலந்து சேவையாற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக 2008ஆம் ஆண்டு கும்பாபிஷேக யாகசாலையில் உதவி செயலாளராக பணியாற்றி பல விஷயங்களை செய்தார்கள். தற்பொழுது நம் நகர வைரவன் கோவிலில் தலைவராக பணியாற்றி பல அரிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நமது ஸ்ரீ வடிவுடையம்மன் உடனுரை வளரொளிநாதன் மற்றும் ஸ்ரீ மார்த்தாண்ட வைரவர் அவர்களுடைய சார்பில் நம்மளை வாழ்த்துவதற்கும் நம்மளை வழிகாட்டுவதற்கும் இங்கே அனுப்பியிருக்கிறார் என்றே நான் நினைக்கின்றேன். அதை உங்கள் அனைவரின் சார்பிலும் மனமாற அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு நபர், இந்த மேடையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு நபர். வித்தியாசம் என்றால் எதில் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அவருடைய திறமையிலா, அவருடைய படிப்பிலா, அவருடைய குடும்பத்தினாலா என்றால் அது மட்டுமல்ல, கோவிலினால். நாம் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் வைரவன் கோவில், சில மற்ற கோவில் நகரத்தார்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் சிறப்பு விருந்தினரில் மாற்று கோவிலிலிருந்து நாங்கள் அழைத்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய அந்த நபர் தெய்வத்திரு ஜஸ்டிஸ் டாக்டர் ஏஆர் லக்ஷ்மணன் அவர்களுடைய புதல்வர் திரு ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள். இவர்களை நாங்கள் அழைத்ததற்கு மிக முக்கியமான காரணம், நான் என்னுடைய சங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அதை சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இவர் அறிமுகத்திலேயே நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவர்களுடைய தகப்பனார் டாக்டர் ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மணன் அவர்கள்தான் இதற்கு ஒரு விதை தூவியது. 4 வருடங்களுக்கு முன்னாலேயே அவர்களும் இன்ஜினியர் அரியக்குடி டாக்டர் நாச்சியப்பன் அண்ணன் அவர்களும் இணைந்து இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்பொழுதே சில விஷயங்களை ஆலோசித்து ட்ரஸ்ட் டீட் டிராஃப்ட் காப்பி முதல் கொண்டு ஏற்பாடு செய்துவிட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஆசை வந்ததற்கு காரணம் எனக்கு புரியாமல் இல்லை. ஏனென்றால் டாக்டர் தெய்வத்திரு ஏஆர் லக்ஷ்மணன் அண்ணனை போலவே ஆயாவின் மேல் மிகுந்த பற்று கொண்டவன் நான். அவர்கள் ஆயா வீடு வைரவன் கோவில். அதனால் தானோ என்னமோ இந்த வைரவன் கோவிலுக்கு ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் நல அமைப்பை வழங்க வேண்டும் என்று அவர்கள் அப்பொழுதே முடிவு செய்திருக்கிறார்கள். இன்று அவர்களுடைய புதல்வர் படிக்கும் பொழுதே ஸ்கூல் லீடர், பள்ளி தலைவராக இருந்திருக்கிறார். சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றிருக்கிறார். 38 வயதில் யாரும் செய்யாத சாதனை, இளம் வயதிலேயே மூத்த வழக்குரைஞர், சீனியர் அட்வொகேட் ஆகி பல ரெக்கார்டுகளை பிரேக் செய்திருக்கிறார். நம் நகரத்தாருக்கெல்லாம் பெருமை சேர்க்கும்படி தற்பொழுது ஆல் இந்தியா அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரலாக பதவியேற்றிருக்கிறார். இது நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பெருமை. தன்னுடைய தகப்பனாரின் பெயரை காப்பாற்றவும், நம் நகரத்தார்களுடைய பெருமையை நிலைநாட்டவும், நம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவும் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்ற திரு ஏஆர்எல் சுந்தரேசன் அண்ணன் அவர்களை மனமாற அனைவரின் சார்பிலும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். அடுத்தது எங்களது தலைவர் திரு AVKM காசிநாதன் அண்ணன் அவர்கள். அவர்களும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. திரு ARL லக்ஷ்மணன் அண்ணன் அவர்களின் வீட்டு மாப்பிள்ளை. எங்கள் வைரவன் கோவிலிற்கே ஒரு பெருமை. 2015-18ஆம் ஆண்டு பருவ காலத்தில் தேர்தல் இன்றி அனைவராலும் ஒருமனதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தேர்தல் அல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.
அவர் எங்களுக்கு தலைவராக அமைந்ததில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். உங்கள் அனைவரின் சார்பில் அவர்களையும் நாங்கள் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கே திரளாக மழையையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கின்ற நமது பங்காளிகள் என்றாலே அண்ணன்மார்கள், அன்னிமார்கள், ஆத்தா அப்பச்சிகள், அப்பத்தா ஐயாக்கள், ஆயாக்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அனைவரும் பங்காளிகள் மற்றும் மற்ற நகரத்தார்கள், பெண்டு பிள்ளைகள் என்று வந்திருக்கக்கூடிய அனைவரையும் எங்கள் நகரத்தார் நல அமைப்பின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து செய்திகளை கொடுத்திருந்தாலும் எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய நமது நகரத்தார் பத்திரிகைகள், குறிப்பாக அண்ணன் பழனியப்பன் மூத்த பத்திரிகையாளர், ஆட்சி வந்தாச்சு, அவர்கள் உடல்நலனையும் பாராமல் இங்கு வந்திருக்கின்றார்கள். மற்ற ஊடகங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இதோடு மட்டுமல்ல, எங்களது நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கடந்த 3 வார காலம் இந்த குறுகிய கால அவகாசத்தில், அதிலும் குறிப்பாக கடந்த 1 வார காலமாக இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வந்து குடும்பத்தாரையும் சிரமப்படுத்தி அனைத்து வேலைகளையும் செய்து இங்கே வந்திருக்கக்கூடிய அவர்களையும் அவர்தம் குடும்பத்தாரையும் மனமாற உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த வரவேற்புரையோடு ஒரு நன்றியையும் சேர்க்க இந்த இடத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு அரங்கத்தை நமக்கு இலவசமாக வழங்கிய டாக்டர் திருமதி குமாரராணி மீனா முத்தையா அவர்களுக்கும், அவர்களது பிள்ளையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும் அவரும் அவர்களை தனது தாயாகவே பாவித்து கொண்டிருக்கும் கண்டனூர் KTR கருப்பஞ்செட்டி என்ற செட்டியார் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பிலும் இந்த இடத்தில் நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு யாரையும் எனது நன்றியுரையில் நான் விடுத்திருந்தால் தயவு செய்து பொறுத்து காத்திருளவும். ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினர் நமது அரியக்குடியைச் சேர்ந்த திரு நாச்சியப்பன் அண்ணன் அவர்கள் மிக மிக தவிர்க்க முடியாத காரணத்தால் அவரால் வர இயலவில்லை. அவர்களது மனைவிக்கு சில மருத்துவ பிரச்சனைகள், நேற்று வரை இங்கு தான் இருந்தார்கள். ஸோ அவர்களுடைய வாழ்த்துறையை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களது நேரம் வரும்பொழுது அதை நான் உங்கள் அனைவருக்கும் வாசிக்கிறேன். அவர்களுக்கும் இந்த இடத்தில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக முக்கியமாக இந்த நல அமைப்பை பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கியது எங்களது துணைத் தலைவர் திரு RM காளிதாசன் அண்ணன் அவர்கள். என்னடா எல்லாத்தையும் முடித்து கடைசியாக அவரை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அண்ணன் எதையும் எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான். கிட்டத்தட்ட 38 வருஷமாக திருத்தணி பாத யாத்திரை குழு தலைவராக இருக்காங்க. முருகன் அடிமை, முருகனுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொரு ஊருக்கும் சென்று காவடி கட்டுபவர்கள். அவர்கள் நினைத்ததெல்லாம் மார்த்தாண்ட வைரவரை வணங்கி நம் வைரவன் கோவிலுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 4 வருட 5 வருட காலமாக இது மனதிலேயே உலர்த்தி ஆரம்பத்தில் கூப்பிட்ட அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுடைய முருக பக்தர்கள் சங்கத்தில் இருப்பவர்களையே சேர்த்து வைத்து கொண்டு பிறகு காசிநாதனை அணுகி இந்த நல அமைப்பை உருவாக்கினார்கள். இந்த இடத்தில் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை கூற வேண்டும். இப்பொழுது நாங்கள் முதலில் எங்களது சங்கத்தினுடைய லோகோவை அறிமுகம் செய்ய விரும்புகிறோம். எங்களது தலைவர் அண்ணன் திரு AVKM காசிநாதன் அவர்கள் இப்பொழுது சங்கத்தினுடைய லோகோவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள்.
நன்றி எங்களது தலைவர் அவர்களுக்கு. அற்புதமான முறையில் மார்த்தாண்ட பைரவர் இங்கே நான் உங்கள் அத்தனை பெயரையும் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி கண்கொள்ளா காட்சியாக அங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். நாம் அனைவருக்கும் இப்பொழுது தெரியும், தேய்பிறை அஷ்டமி என்றால் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நகர வைரவன் பட்டி. முன்னாடி யாருக்கும் தெரியாது அஷ்டமினா என்னன்னு தெரியாது. இப்போ எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை அஷ்டமியில் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரே தெய்வம் நமது வைரவர். அந்த வைரவரின் இந்த லோகோவை இங்கே அற்புதமாக இங்கே செயல்படுத்திய எங்கள் தலைவருக்கு நன்றி பாராட்டி செயலாளர் தொடர்கின்றார். நன்றி தலைவர் அவர்களே. இப்பொழுது எங்களது சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை அறிமுகம் செய்விக்க இருக்கிறோம். இவர்கள்தான் இந்த சங்கத்தை ஆரம்பம் முதலே தொன்று தொட்டு கடந்த 4 வருடமாக ஊட்டி வளர்த்து இன்று எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இடைச்செருகலாக இடையில் வந்து செருகினவன் தான் நான். இன்றைக்கி அதை ஃப்ரண்ட்டில் என்ஜின் போட்டு வந்தே பாரத் மாதிரி கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் எல்லாரையும் அழைத்திருக்கிறோம். இப்பொழுது அந்த உறுப்பினர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தலைவர் அண்ணனை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் குறிப்பிட்டு விட்டேன். அவர்கள் தேவகோட்டையைச் சேர்ந்தவர். பல பணிகளை அவர்கள் குடும்பம் ஆற்றியிருக்கின்றது. அவர்களது சிறப்பு உரைக்கு முன்னால் அவர்களை பற்றிய தெளிவான உரையை எங்களது உறுப்பினர் திரு சரவணன் அவர்கள் தெரிவிப்பார்கள். இப்பொழுது எங்களது துணைத் தலைவர் திரு காளிதாஸ் அண்ணன் பாகனேரியைச் சேர்ந்தவர். 45 ஆண்டு கால தொழில் அனுபவம் உள்ளவர். சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். 38 ஆண்டுகளாக திருத்தணி பாத யாத்திரை குழு தலைவராக இருக்கிறார்கள். பழனி பாத யாத்திரை, அலங்காரங்கள், காவடி கட்டுதல், முருகனை எந்த ஊருக்கு அழைத்தாலும் அவரை எடுத்து சென்று அலங்காரம் செய்வித்தல் என்று முருகனையே எந்நாளும் எந்நேரமும் வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நல அமைப்பிற்கு வித்திட்ட பிள்ளையார் சொல்லி போட்ட திரு காளிதாசன் அவர்கள் எங்களது துணைத் தலைவர். அடுத்தது எங்களுடைய பொருளாளர் அண்ணன் திரு சண்முகம் அவர்கள். தேவகோட்டையை சேர்ந்தவர். 24 ஆண்டு காலமாக பேப்பர் தொழிலில் இருக்கிறார்கள். நாட்டுக்கோட்டை நகரத்தார் அன்னதான ட்ரஸ்ட் காளகஸ்தியில் ஒரு ட்ரஸ்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது பொருளாளர் மிகவும் அமைதியானவர், மிகவும் கெட்டிக்காரர், பணத்தை கெட்டியாக கட்டிப்பிடித்துக் கொள்பவர். அவர்தான் எங்களுடைய பொருளாளர் அண்ணன் சண்முகம் அவர்கள். அடுத்தது எங்களுடைய துணை செயலாளர் கன்றமாணிக்கத்தை சேர்ந்த திரு சி கல்யாண சுந்தரம் அவர்கள். பள்ளிக்கூடத்தார் வீடு என்ற அவர்களது வீட்டிற்கு பெயர். தற்பொழுது சொந்தமாக எலிவேட்டர் லிஃப்ட் மேனுஃபேக்சரிங் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எலிவேட்டர் அசோசியேஷனுக்கும் அவர்தான் பிரசிடென்ட். பொருளாளராக முருக பக்தர்கள் சங்கத்திற்கு இருக்கிறார். திருவெற்றியூர் நகரத்தார் சங்கத்தில் ட்ரஸ்டியாக இருக்கிறார். நகரத்தார் நலனில் ட்ரஸ்டியாக இருக்கிறார். இன்று வியாபாரத்தை இந்தியாவிலிருந்து மிடில் ஈஸ்டுக்கும் விரிவாக்கம் செய்து தற்பொழுது துபாய், சவுதி அரேபியாவில் தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது எங்களுடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு சீராளன் அவர்கள். தேவகோட்டையை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 45 வருட கால அனுபவம். சீனியர் ஜெனரல் மேனேஜராக இருந்து சவுத் இந்தியா கார்ப்பரேஷனில் இருந்து ஓய்வு பெற்றவர். இன்று பல நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் நமது நகர வைரவன் கோவிலில் ஒரு விசேஷம் நடந்தால் கூட தானாக முன் சென்று அனைத்து வேலைகளையும் தான் எடுத்து இருந்து சிரமே செய்து வரக்கூடியவர். எங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டி அண்ணன் சீராளன் அவர்கள். அடுத்து திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் ஆத்தங்குடியைச் சேர்ந்தவர். 25 கால அனுபவம் வாய்ந்தவர். மிக மிக திறமைசாலி. எங்களுடைய கூட்டங்களில் பாயிண்ட்டுகளை படீர் என கரெக்டாக எடுத்து கூறி எங்களை வழிநடத்தக்கூடியவர். அடுத்தது திரு வி எம் சோமசுந்தரம் அவர்கள்
கல்லலைச் சேர்ந்தவர்கள், 25 ஆண்டு கால அனுபவமுடையவர்கள். இவர்களும் எங்களது ஆரம்பகால செயற்குழு உறுப்பினர். அடுத்தது திரு எஸ்பி வெங்கடாச்சலம் என்ற மோகன் அண்ணன் அவர்கள், பள்ளத்தூரைச் சேர்ந்தவர், மிக மிக ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். ஆக்ட் குரூப்பில் 10 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறவர். அடுத்தது பழமான்குடியைச் சேர்ந்த திரு பழனியப்பன் அண்ணன் அவர்கள், போத்ரா ஷிப்பிங் சர்வீஸில் பணியாற்றி வருகிறார். கார்த்திகை நற்பணிக்குழு செயற்குழு உறுப்பினர். எந்த நேரமும் அந்த இடத்தையே கலகலப்பாக வைத்திருக்கக்கூடியதில் வல்லவர். அடுத்தது அண்ணன் திரு சிவகாமி பழனியப்பன் அவர்கள், கண்டவராயம்பட்டியைச் சேர்ந்தவர், பேப்பர் தொழிலில் இருப்பவர், 25 ஆண்டு கால அனுபவம் வாய்ந்தவர். அவர் இருக்க வேண்டியது தான் இந்த செயலாளர் பொறுப்பு. அண்ணன் இல்லை நீங்கள் இருந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அடுத்தது கிருஷ்ணன் அண்ணன் அவர்கள், அரியக்குடியைச் சேர்ந்தவர். அரியக்குடி திருவேங்கடமுடையான் கோவிலில் 6 அறங்காவலர்கள் குடும்பத்தில் அவர்களும் ஒருவர். மிக மிக பண்பாளர். அனைத்து விஷயங்களிலும் ப்ரொக்யூர்மெண்ட், ஒரு பொருளை வாங்கக்கூடியதுன்னா எங்கே எந்த இடத்துல எவ்வளவு சீப்பாக வாங்கலாம், எப்படி வாங்கலாம், நல்லா வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய திறமை பெற்றவர். எங்களுடைய ஒரு மிகப்பெரிய சொத்து கிருஷ்ணன் அவர்கள். அடுத்தது திரு எல் சரவணன் அவர்கள், புதுவையிலைச் சேர்ந்தவர். தமிழ் இலக்கியத்தில் அவர் பேசும் பொழுதே நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் திரு சரவணன். அது கம்ப்யூட்டர் லிட்ரஸியாக இருக்கட்டும், ஒரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை டைரெக்டாக அப்படியே லேப்டாப்பில் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் எடுக்கிறதா இருக்கட்டும், அதை எங்களுக்கெல்லாம் உடனே அன்று இரவே போய் அதை சரி பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும் உறுதுணையாக இருக்கவர். இவ்வளவுக்கும் ஹீ இஸ் அ மேனேஜர் ஃபைனான்ஸ் அண்ட் லீவ் குரூப். வேலை பார்த்து கொண்டு அந்த வேலைப்பழுவோட இந்த சேவையையும் எங்களுக்காக செய்கிறார். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இப்போ நான் சொல்ல போகிறது தான் மிகப்பெரிய விஷயம். இவரும் மிகப்பெரிய முருக பக்தர்கள், எல்லாம் காவடி நண்பர்கள், அனைவரும் நம் முருகனுடைய அடிமைகள், நம் செட்டி குலத்தார், அதை சேர்ந்தவர்கள். இன்றைக்கும் திருப்புகழ் பல பேருக்கு பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசால் நியமிக்க பெற்று இன்று அவருக்கு கிடைத்ததை நம் நகரத்தார் பெயரில் மாற்றி அந்த ஆர்டரை தமிழக அரசிலிருந்து வாங்கி திருப்புகழ் வாரம் 3வது ஞாயிற்றுக்கிழமை வடபழனி முருகன் கோவிலில் திருப்புகளை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 19வது மாதம் நடந்து முடிந்திருக்கிறது. ஸோ அவர் அவருடைய வேலை எங்களை மாதிரி வெல்ஃபேர் அசோசியேஷன் இப்பொழுது தமிழுக்கும் சைவத்திற்கும் நம் குலத்திற்கும் அவர் சேவையாற்றி கொண்டிருக்கிறார். உங்களது பலத்த கரகோஷத்தை அவருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர், நன்றாக பாடக்கூடியவர். அடுத்தது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மிஸ்டர் வள்ளியப்பன், சீனியர் மேனேஜர் எஸ்வி ரங்கசாமி அண்ட் கோல. அண்ணன் அவர் உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய பையனை வச்சு இன்றைக்கி நம்ம அத்தனை பேருக்கு அனுப்பிச்ச கூகுள் ஃபார்ம்லேருந்து அந்த எக்ஸல் ஷீட்டில் எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததுலேருந்து ஒவ்வொரு மீட்டிங்க்கு நாங்கள் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் வேலை முடித்து நைட்டு 10 மணினாலும் எங்களோட இருந்து வேலை செஞ்சுட்டு போகிறது அனைத்து உதவியும் சரவணனும் சரி வள்ளியப்பனும் சரி டபுள் பேரல் கன் மாதிரி எங்களுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கி இவ்வளவு உழைப்பை போட்டு இன்றைக்கி இவ்வளவு பெருமையாக எல்லாரையும் இங்கே எங்களை பேச வச்சுருக்காங்க, எங்களை உட்கார வச்சுருக்காங்க. உங்கள் எல்லார் சார்பிலையும் அவங்களுக்கு நான் ஸ்பெஷல் நன்றியை நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்கள்தான் எங்களுடைய தற்போதைய படை பலம், எங்களுடைய நிர்வாகிகள். இவர்கள் அனைவருமே ஆரம்பம் தொட்டு இந்த நல அமைப்பில் இருப்பவர்கள். முதலில் எங்களது சங்கத்தினுடைய பற்றிய அறிமுகத்தை நான் கூற விரும்புகிறேன். மே மாதம் 2019ஆம் ஆண்டு இந்த சங்கம் திரு காளிதாசன் அவர்களுடைய முயற்சியால் தொடங்கப்பெற்றது. மே 2019ஆம் ஆண்டு. அன்று கலந்து கொண்டவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 70 பேர். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் ஏனோ சில காரணங்களால் எல்லோரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் சென்ற காரணங்களால்
சிறிது தொய்வு விழுந்து பிறகு மீண்டும் 2020 கபாலீஸ்வரர் கோவிலில் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அன்று கலந்து கொண்டவர்கள் 144 பேர். அதில் கிட்டத்தட்ட 47 பேர் அந்த இடத்திலேயே உறுப்பினர்களாகவும் சேர்ந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு நடந்தது உங்களுக்கே தெரியும், கொரோனா. கிட்டத்தட்ட 2-3 வருட காலம் அனைவரையும் முடக்கிவிட்டது. அப்போது 2 முக்கியமான நபர்களை சங்கமும் இழந்து விட்டது. வருத்தத்தக்க விஷயம். அதற்கு பிறகு இதை என்ன செய்யலாம் என்ற யோசனையின் போது தலைவர் AVKM காசிநாதன் அவர்களின் யோசனையின் பேரில் காளிதாசன் என்னை தொடர்பு கொண்டார்கள். நீங்கள் அவசியம் வந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும், இதில் உள்ளே வர வேண்டும் என்றார்கள். நான் சொன்னேன், அண்ணே ஒரு சில விஷயங்கள் நிறைய சங்கங்கள் இருக்குது, நிறையா இருக்குது, எல்லோரும் கேள்வி கேட்பாங்க, நம்மளுடைய இது என்ன இல்லைன்னு. அப்புறம் நான் காசிநாதன்ட்டையும் பேசினேன். சரி, ஃபோனில் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு நிறையா விஷயங்களை சொன்னாங்க. இல்லை முத்து கணேஷ், நல்லதுக்காக நம்ம பண்ணுவோம், நல்லது செய்வோம், மிக்க மகிழ்ச்சி என்னன்னு சொன்னேன். அதில் ஒரு விஷயத்தில் ஆணித்தரமாக தலைவர், நான் மட்டுமல்ல, எங்கள் நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் ஒரு விஷயத்தில் இருக்கிறோம். நோ எலெக்ஷன், நோ கலெக்ஷன். தேர்தலும் கிடையாது, பணம் வசூலிப்பதும் கிடையாது. இது இருந்தால்தான் பிரச்சனை. அப்போது தேர்தலே இல்லாமல் சங்கம் எப்படி நடக்கும்? ரைட். நாம் ட்ரஸ்ட்டை நிறுவுவோம். அப்பொழுது தான் அண்ணன் வந்து ஜஸ்டிஸ் ஐயா திரு AR லக்ஷ்மணன் அவர்களுக்கு கொடுத்த காப்பிலாம் எனக்கு கொடுத்தாங்க. அதில் ஃபார்ம் பண்ணி எப்படி தேர்தல் இல்லாமலே நியமன ஆட்கள் மூலம் நம்ம ஃப்யூச்சர்லையும் எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்வோம். அதே மாதிரி ஏன் கலெக்ஷன் வேண்டாம்? இடம் வாங்குவது, பில்டிங் கட்டுவது, அறைகள் கட்டுவது, நம்ம இருக்கிற பாப்புலேஷன் ஒரு 44,000 46,000 புள்ளி. இதில் நம்ம வச்சுருக்க சங்கங்கள் நூற்றுக்கணக்கான சங்கங்கள். எல்லா சங்கமும் இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா, மதுரையிலேருந்து அண்ணன் ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காங்க, TS திட்டானியன் இருக்காங்க மேடையில். நான் அரசியல் பேசலை, இருந்தாலும் மதுரைக்குள்ளேயே வடக்கு சங்கம், தெற்கு சங்கம், மத்திய சங்கம், கிழக்கு சங்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பில்டிங். அப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷனை நம்ம பிரிச்சுக்கிட்டே போனோம்னா அது வந்து ஒரு சரியான ஒரு முறை அல்ல. அதனால் ஏற்கனவே இங்கே நிறையா இருக்குது, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு என்ன வழி? அப்போ எங்கள் சங்கத்தினுடைய நோக்கம் என்ன? அதுக்கு வரேன். அப்போது முதல்ல சென்னையில் நாங்கள் இதுவரை தெரிந்து கொண்ட வரை 76 நகரத்தார் ஊர்களில் 56 ஊர்களில் நம் பைரவன் கோவில் புள்ளிகள் இருக்கின்றோம். அந்த 56 20 ஊரில் நம்ம பைரவன் கோவில் புள்ளி இல்லை. அந்த 56 ஊரில் ஆல்மோஸ்ட் 1-2 ஊரை தவிர பாக்கி எல்லா ஊர் ரெப்ரசன்டேட்டிவும் சென்னையில் இருக்கோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் வாங்கிறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் வாங்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டோம். யாரிடமும் முழுமையான தகவல்கள் இல்லை. நம்ம கோவிலை தொடர்பு கொண்டோம். EC மெம்பர் 100 பேருடைய லிஸ்ட்டையும் நம்பரையும் கொடுத்தாங்க. சென்சஸ் இல்லை. தலைவரே தவறாக எடுத்துக்காதீங்க, சென்சஸ் இல்லை. அப்போ நாங்கள் என்ன முயற்சி பண்ணோம்? நோ நெகட்டிவிட்டி, பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுவோம். முதலில் நாம் முன்னுதாரணமாக இருப்போம், நமது சங்கம் முன்னுதாரணமாக இருப்போம். முதலில் நாம் சென்னையில் உள்ள வைரவன் கோயில் நகரத்தார் சங்கத்தினுடைய அனைவருடைய டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி நம்ம நகர வைரவன் கோயிலுக்கு நாம் அளிப்போம். முதல்ல நம்ம தொடக்கமாக இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் அது கலெக்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது நாங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம செயற்குழு உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அனைத்து ஊர்களிலிருந்து முடிந்த அளவு நாங்கள் நம்ம பங்காளிகளுடைய பெயர்கள், கான்டாக்ட் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சோம். சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்குது. அவங்களெல்லாம் இனிமேல் இந்த தொடக்க விழாவிற்கு பிறகு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் அழைப்பதாக இருக்கின்றோம். அழைத்து அவர்களை அனைவரையும் உறுப்பினராக்கி அதை நம் நகர கோவிலில் வழங்க இருக்கின்றோம். இது முதல்ல. இதில் சில சிரமங்கள், சில ஊர்களில்
நம்மளுடைய வைரவன் கோவில் புள்ளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களில் 5 பிரிவுகள் 6 பிரிவுகள் 6 வகைகள் இந்த மாதிரி கூடுறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் எல்லாம் தயவு செய்து பாசிட்டிவாக வாங்கி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மற்ற நம் பங்காளிகளிடம் தெரிவித்து தயவு செய்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி கொடுங்க. அதற்காக இவ்வளவு தூரம் நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அந்த 6 வகைகள் இருக்கும்போது சில வகைகள் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய வகையினுடைய இது என்கிட்ட இருக்குது, அந்த வகை இல்லை. நிஜமாகவே சொல்கிறேன், நேற்று காலை வரை நான் சில ஊர்களை தொடர்பு கொண்டோம். ஆனால் இதே பதில். அன்பு கூர்ந்து உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், அனைவரும் சேர்ந்து இதற்கு உதவி செய்யுங்கள். ஊர் கூடித்தான் தேரிழுக்க முடியும். அனைவருடைய பங்களிப்பும் தேவை. இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிடுகிறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது, சில ஊர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்ததை எங்களுக்கு பகிர்ந்துள்ளார்கள். இது நமது சங்கம், நாங்கள் அதற்கு சேவைதான் செய்கிறோம். எல்லா வட்டகைக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், எல்லா ஊருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். மிக மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த எண்ணத்துக்கு நான் தலைவணங்கி வரவேற்கிறேன். என்ன காரணம்னா, தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி வைரவன் கோயில் நம்ம கோவிலாகட்டும் எங்கேயா இருக்கட்டும், இந்த கருத்துக்கு நானே முன்னாடி நிற்பேன். எல்லா ஏரியாவுக்கு ரெப்ரசன்டேஷனும் வேணும், எல்லாத்துக்கும் வேணும். ரைட். இப்போ இந்த சென்னை வாழ் வைரவன் கோவில் நகரத்தார் நல அமைப்பு ஆரம்பத்தில் காளிதாசனனை வைத்து முருக பக்தர்களை கொண்டு ஆரம்பிக்க பெற்று இன்று இந்த ரீபர்த் மறு வாழ்வு அளிக்கப்பட்டு இன்று இந்த துவக்க விழாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு பிறகு கூட்டங்கள் நடைபெற்று அனைவரையும் அழைத்து கண்டிப்பாக அனைத்து வட்டகைக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரதிநிதிகள் ஒவ்வொரு குழுவிலும் ஒவ்வொரு செயற்குழுவிலும் அமைக்கப்படும் என்பதை தலைவரின் அனுமதியுடன் இந்த இடத்தில் நான் உறுதிபட கூறிக்கொள்கிறேன். அதாவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு இதை ஆரம்பித்து வண்டியை ரெடி பண்ணி வச்சிட்டார். நாங்கள் வண்டியில் ஏறி உட்காந்து ஓட்ட போகிறோம். இப்போ டிரைவர் சீட்டை கொடுத்து இப்போ உடனே கேட்க முடியாது. முதல்ல பேசஞ்சராக ஏறிக்கணும், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா முன்னேறி டிரைவர் சீட்டுக்கு வந்துடலாம். நான் சொல்கிற வர உறுதி என்னென்னா, அனைவருக்கும் பங்களிப்பு உண்டு. இது நமக்காக, எங்களுக்காக பண்ணி, நமக்காக, நம் பங்காளிகளுக்காக, நம் நகரத்தார் குலத்திற்காக. அதனால் இந்த இடத்தில் அதை நான் கூறிக்கொள்கிறேன். தயவு செய்து வராதவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்க்குமாறு உங்கள் அனைவரும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரைட். இப்பொழுது இந்த சங்கத்தின் நோக்கங்கள். முதலில் நம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும். சென்னையிலேயே 1200 1300 புள்ளிகள் இருப்பதாக நாங்கள் கணிக்கிறோம். இதுவரை 980 கிட்டத்தட்ட 980 புள்ளிகளுடைய விவரங்கள் எங்களிடம் வந்துள்ளன. நாங்கள் கணிப்பது கிட்டத்தட்ட 1200 1300. மொத்த வைரவன் கோவில் பதியப்பட்ட புள்ளிகள் 5902. சரியாக 5902 புள்ளிகள் சரியாக பதியப்பட்ட புள்ளிகள் நம்ம வைரவன் கோயில் கணக்குப்படி. அந்த 5902 புள்ளிகளில் கிட்டத்தட்ட 1200 புள்ளிகளுக்கு மேல் சென்னையில் வசிக்கின்றார்கள். ஸோ நாம் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்தி கொள்ள முதல் இந்த நல அமைப்பு உதவும். அடுத்தது திருமண உதவி மற்றும் திருமண பதிவு. இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்முடைய சமூகத்தில் திருமணம், பிள்ளைகள், திருமணம், பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு வேண்டிய பெண்ணுக்கு பையன் பார்ப்பது, பையனுக்கு பெண்ணை பார்ப்பது போன்ற விஷயங்கள், அவற்றை பகிர்ந்து கொள்ள ஒரு திருமண பதிவு சேவை. அதற்கு நாங்கள் ஒரு வலைத்தளத்தை உருவாக்கியுள்ளோம். ஸோ ஒரு வலைத்தளம் உருவாக்கி இருக்கின்றோம். தலைவர் அவர்கள் இப்பொழுது வலைத்தளத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஸோ அதில் திருமண பதிவு மற்றும் திருமண உதவி பற்றி நாம் பதிவு செய்து அதற்கான சேவையை பெறலாம். அதற்கடுத்தது மிக முக்கியமாக நம் பங்காளி பிள்ளைகளுக்கு, நகரத்தார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. நம்மவர்களே பலரும் இங்கு தொழில் முனைவர்களாக சென்னையில் இருக்கின்றார்கள். அவர்கள் நம் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம், நம்முடைய வேண்டுகோள். நாம் வழங்காவிட்டால் யார் வழங்குவார்கள்? அதனால் நம் பிள்ளைகளுக்கு நாம் முன்னுரிமை வழங்க வேண்டும். அதற்கு நம்முடைய வலைத்தளத்தில் ஒரு பகுதியை அமைத்து
எல்லோரும் அதில் வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அடுத்தது மிக மிக முக்கியம், எதற்காக நாம் சம்பாதிக்கின்றோம், எதற்காக நாம் சொத்து சேர்க்கின்றோம், எதற்காக பெருமையும் புகழையும் தேடுகின்றோம்? சிந்தித்து பாருங்கள். நம் பிள்ளைகளுக்காக. இன்று அனைவரும் செய்வது நம் பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும், பிள்ளைகளை நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும். அப்போ அடுத்த தலைமுறை இளைஞர்கள், இளைஞர் நலன் மற்றும் அவர்களுடைய முன்னேற்றம். ஸோ இளைஞர்களுக்கென்று வலைத்தளத்தில் ஒரு பகுதி, அவர்களுக்கான ஒர்க் ஷாப்ஸ். நாங்கள் பெரிய பெரிய, நான் ஐயா திரு ராமநாதன் பழனியப்பன் அவர்களை பற்றி கூறினேன், மருத்துவர் ஐயா திரு சுப்பிரமணியன் அவர்களை பற்றி கூறினேன். இவர்களைப் போல் இன்னும் பல மருத்துவர்கள், பொறியாளர்கள், கட்டிடக் கலைஞர்கள், வழக்குரைஞர்கள், ஆடிட்டர்கள், தணிக்கையாளர்கள் பலர் நம் பங்காளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாக நம் இளைஞர்களுக்கு ஒர்க் ஷாப் நடத்துவது, பட்டறைகள் நடத்துவது, அவர்களுடைய வாழ்வை முன்னேற்றம் செய்வது. இன்று நமக்கு ஐபிசிஎன் இருக்கிறது, என்சிசி இருக்கிறது. இதெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பண முதலீட்டாளர்கள், பெரியோர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அசோசியேஷன். நாங்கள் குறிவைப்பது இளைஞர்கள், படித்து கொண்டிருப்பவர்கள், படிப்பை முடிக்கப் போகின்றவர்கள், நடுத்தர மக்கள் கீழே இருப்பவர்கள், வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்கள், அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது எங்களது நோக்கம். அதற்கடுத்தது கல்வி உதவி, திருமண உதவியைப் போல் கல்வி உதவி, மருத்துவ உதவி, மிக முக்கியமாக ஈமச்சடங்கு உதவி. இன்று திருவொற்றியூரில் பலர் அப்ரோச் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் நமது நகரத்தார் பலர் பெயரே சொல்லாமல் அவர்களால் இயன்ற உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதில் நம் வைரவன் கோவில் நகரத்தாரின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். அதை நம் அனைவரின் சார்பிலும் அதையும் ஒரு நோக்கமாக வைத்திருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு 6-7 இந்த மாதிரி நாம் கொடுப்போம் என்று வைத்திருக்கின்றோம். அதற்கடுத்தது வெப்சைட்டில் முதல் பேஜே நம் வைரவன் கோவில் பற்றிய செய்திகள். ஏனென்றால் நம்மில் எத்தனை பேருக்கு நம்முடைய வைரவன் கோவிலில் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வாரம் என்ன நிகழ்ச்சி இருக்கிறது, இந்த தமிழ் மாதத்தில் என்ன நிகழ்ச்சிகள் இருக்கிறது, அடுத்த மாதத்தில் என்ன நிகழ்ச்சிகள் இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? முதலில் நாம் அனைவரும் செல்ல வேண்டியது அவரவருடைய குலதெய்வம் கோவில், அடுத்தது நம் வைரவன் கோவில். ஆகவே வைரவன் கோவில் பற்றிய செய்திதான் முதல் பேஜாக போடுவதாக இருக்கிறோம். அதில் நம் நகர வைரவன் கோவில் உதவியுடன், தர்ம பரிபாலன சபை உதவியுடன் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்பொழுதும் அப்டேட் செய்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். ஸோ நாம் அனைவரும் அதில் மூலம் நம் கோவிலின் நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ளலாம். அதற்கடுத்தது நம் வைரவன் கோவிலுடைய முன்னேற்றம். நான் வைரவன் கோவிலின் முதலில் கூறியது எல்லாம் நம் பங்காளிகள் முன்னேற்றம். நான் வைரவன் கோவிலின் முன்னேற்றம் என்று சொல்லும் பொழுது, முன்னாடி இருந்ததற்கு இப்போ நம்ம வைரவன் கோவிலுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வருது. தலைவர் இங்கே இருக்கார், ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் இப்போ போன வாரம் நம்ம நல அமைப்பு தொடக்கத்துக்காக போய் அம்பாள், சுவாமி, மார்த்தாண்ட வைரவரை தரிசித்து வேண்டிக்கிட்டு அனைவரின் சார்பிலும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு அர்ச்சனை பண்ண போனேன். அன்னைக்கு கூட 2-3 பஸ்ஸு நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நம்ம இன்னமும் சில முன்னேற்றங்களை பண்ணால் நம்ம கோவிலுடைய பெருமையும் புகழும் இன்னும் பல உச்சங்களை தொடும் என்பதில் ஐயமில்லை. அதற்கு நம்மால் ஆன என்ன சேவைகளை, உதவிகளை செய்ய முடியும் என்பதில் நாம் நோக்கத்தோடு வைத்திருக்கிறோம். அதற்கடுத்தது நம் உறுப்பினர்களுக்கு தேவையான உதவிகள், அது மருத்துவத்துறையிலாகட்டும், ஆலோசனைகளாகட்டும், கல்விக்காகட்டும், வழக்கறிஞர் விஷயமாகட்டும், நாம் ஒரு கவுன்சிலிங்காக செய்யக்கூடிய உதவிகள், இவைகளைத்தான் நாங்கள் எங்களது நோக்கமாக வைத்திருக்கின்றோம். இதற்கு மேலும் வேறு ஏதேனும் செய்திகளை தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினால் அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். உங்களது கலந்துரையாடலின் போது அவற்றை நீங்கள் தெரிவிக்கலாம். நாம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பது வைரவங்கோவில் நகரத்தார் நல அமைப்பு. நாளை
இதை நம் அனைத்து நகரத்தார்களுக்கும் செய்ய வேண்டும். அனைவரும் நம் குடும்பம். இப்போ உங்கள் மனைவி ஒரு கோயிலிருந்து வந்திருப்பாங்க, உங்கள் மருமக ஒரு கோயிலிருந்து வந்திருப்பாங்க. நாம் அனைவரும் ஒன்றுதான். நாம் மற்றவற்றிற்கு முன்னோடியாக இருப்போம் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் அனைவரையும் கண்டிப்பாக அதை ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாது நம் நகரத்தார்கள் தொன்று தொட்டு வணிகத் தொழிலில், வட்டி தொழிலில் இருந்துள்ளோம். பல வங்கிகளை நிறுவியிருக்கின்றோம். ஆனால் இன்று நம்மிடம் ஒரு வங்கி கூட இல்லை. 2 ஐயா பெரியவர்களிடமும் அவர்களை சந்திக்கும் போது நான் கூறினேன், கிட்டத்தட்ட 4-5 வருடமாக என் மனதில் ஊறிக்கொண்டிருந்த ஒரு ஆசை. பல தொழில் அதிபர்களிடமும் நான் இதை பற்றி பேசியிருக்கின்றேன். வெளிநாட்டில் உள்ள நம்மவர்களிடமும் பேசியிருக்கின்றேன். நமக்கென்று மீண்டும் ஒரு வங்கியை தொடங்க வேண்டும் என்பது எனது ஒரு அளப்பரிய ஆசை. வைரவர் சன்னதியில் வைத்து நமது தர்ம பரிபாலனை சேர்ந்த பங்காளி தேனிப்பட்டி செல்லப்பன் என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், இதை பல ஆண்டுகளாக என் மனசில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வைரவர் சன்னதியில் பேசுகிறீங்க, கண்டிப்பாக வைரவர் வங்கின்னே நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம பங்காளிகள்கிட்ட பேசுவோம், நாளைக்கு அதை மொத்த நகரத்தாருக்கு வங்கி ஆக்குவோம் அப்படின்னு சொன்னேன். பெரியவர்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா உண்மையாகவே இது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸ்மால் பேங்கிங் செக்டார் முதல்ல நம்ம ஆரம்பித்து அதுலேருந்து பெரிய வங்கிக்கு நம்ம போகலாம். இந்த ஸ்மால் பேங்கிங் பண்ணுவதன் மூலியமாக ராமநாதன் பழனி பண்ண செட்டியார் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, முத்துகணேஷ் நம்ம ஆளுங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த கொலட்டர்லாம் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நோக்கமே அதுதான். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு வங்கிக்கு போனீங்கன்னா நம்மளை படுத்தி பண்ணிடுவாங்க எல்லாம். ஆனால் நம்மவர்களுக்கு பண்ணும்போது 4 பேரோட ரெஃபரன்ஸோடு பண்ணலாம். ஒரு சிறிய முதலீடு, 5 லட்சம் ரூபா தேவை, அதை வச்சு ஒரு பையன் ஒரு ஐடி சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணுறான்னா உதவி செய்யலாம். இன்றைக்கி அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அப்போ நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது? எல்லோரும் யாருமே இதை மலைக்க வேண்டாம். 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆள் போட்டால் யோசிச்சு பாருங்கள். அப்படி யோசிங்க, பெரிய பணங்களை யோசிக்க வேண்டாம். அப்படி யோசிங்க. எல்லோருமே ஷேர் ஹோல்டர்ஸ், அனைவரும் பங்குதாரர்கள். யோசித்து பாருங்கள், மிக சுலபமாக செய்யலாம். இது ஒரு லாங் டேர்ம் பிளான். நம்ம அதுக்கு வருவோம். கண்டிப்பாக நம்ம வைரவர் அதை நடத்தி கொடுப்பார் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். மிக நீண்ட ஒரு நெடிய உரையை உங்கள் முன்னால் ஆற்றியிருக்கின்றேன். ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை பொறுத்து காத்திடவும். இது நாம் அனைவருக்குமான நல அமைப்பு. வைரவன் கோவில் பங்காளிகள் இப்பொழுது நான் கூறியது போல் நாளை இது அனைத்து நகரத்தார்களுக்கும் உதவிகளை மட்டுமல்ல, ஒத்தாசைகளை மட்டுமல்ல, அனைத்தையும் செய்யக்கூடியது. நம்ம சென்னையில் மட்டும்தான் செயல்படணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. நாளைக்கு நம்ம வைரவன் கோவிலில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா சென்னை வாழ் வைரவன் கோவில் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நம்ம ஒரு 50 வாலண்டியர்ஸ் போய் அங்கே நம்ம உதவிகள் செய்யலாம். அப்படி நினைங்க. இது மாதிரி தான் நம்ம நினைக்கணும். நம்ம இருக்கக்கூடிய வட்டத்தை குறுகலாக சுருக்காதீங்க, குளோபலாக விரித்து பாருங்க என்று உங்கள் அனைவரிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுகாலம் எனது உரையை பொறுமையாக கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செயலாளர் திரு ராஜாமணி முத்துகணேசன் அண்ணன் அவர்களுக்கு. இங்கே நமது கண்டனூரை சார்ந்த கருப்பன் செட்டி அண்ணன் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு சென்னை வாழ் வைரவன் கோயில் நாட்டுக்கோட்டை நல அமைப்பின் சார்பாக இப்பொழுது மரியாதை செய்கின்றோம். எங்களது தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள். அடுத்ததாக எங்கள் நிகழ்வின்படி தலைமை உரை ஆற்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது தலைவர் திரு AVKM காசிநாதன் இங்கே வர இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு.